குருவும் சூரியனும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்ததுதான் ஜிவராஜ யோகம். நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது யோகம் என்ற வார்த்தை, அதிர்ஷ்டம் என்ற வார்த்தை, அதாவது ஃபார்ச்சூன் அப்படின்னு புரிஞ்சுக்காம இது வந்து கன்ஜெக்ஷன், இணைவுன்றதை மட்டும் புரிஞ்சுக்கணும். சூரிய சந்திர இணைவு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சந்திரன் வலுவான குழந்தை தான் பிறக்கும். மறுபடியும் தந்தையுடைய அனுகூலங்கள் குறைவாக தாயினுடைய அனுகூலங்கள் இருக்கக்கூடிய மரபுகளிலேயே பிறக்கிறது என்ற அடிப்படையில் இந்த சூரிய சந்திர இணைவு என்பது குருமங்கள யோகம் நல்லது தானே செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக குருமங்கள யோகம் நிறைய இடங்களில் நல்லது செய்யறது கிடையாது. நிறைய குடும்பங்களில் பிரச்சனை வரும்போது டிவோர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய ஜாதகங்கள் பார்த்தீங்கன்னா 2 ஜாதகத்திலும் குரு செவ்வாய் இணைவு இருக்கும். அப்ப குருவும் சந்திரனும் சேர்ந்தா குரு என்பது ஜாதகர், சந்திரன் என்பது அவமானம். ஜாதகர் அவமான உணர்வுகளால் பாதிக்கப்படுவார். ஃபுல்லான் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா. மீண்டும் இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நண்பர்களே, நாம் ஜோதிடத்தில் எல்லாத்தையும் லாஜிக்கலாக, டெக்னிக்கலாக இது எப்படி அமையும், இப்படி இருந்தால் எப்படி, இப்படி இருந்தால் எப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் புரியக்கூடிய வகையில் எளிமைப்படுத்தி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு யோக பல படலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஜோதிடத்தில் யோகம். நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. குருமங்கள யோகம், சிவராஜ யோகம், குருச்சந்திர யோகம், இது மாதிரி நிறைய யோகங்கள், புத ஆதித்ய யோகம் இப்படிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. உடனே யோகம்னு உடனே என்னுடைய ஜாதகத்தில் நிறைய யோகம் இருக்குது, நான் நிறைய சக்ஸஸ் ஆகிடுவேன் அப்படின்ற மாதிரி மக்களை குழப்புவதற்காகவோ அல்லது ஆசைப்படுத்துறதுக்காகவோ அல்லது சந்தோஷப்படுத்துறதுக்காகவோ ஜோசியர்கள் சொல்கிறாங்க. அப்போ யோகம் அப்படிங்கன்னா என்ன அப்படின்னா அதிர்ஷ்டம் அப்படின்னு நம்பப்படுது. அப்படி இல்லை. ஒரு ஜோதிடத்தில் 2 வகையில் கிரகங்களை பற்றி நாம் புரிஞ்சுக்கிறோம். எப்படி புரிஞ்சுக்கிறோன்னா, அந்த கிரகம் அமர்ந்த இடத்தை பொறுத்து, அல்லது அந்த கிரகம் பார்த்த கிரகங்களை பொறுத்து, அல்லது அந்த கிரகத்தினுடைய சாரத்தை பொறுத்து, அல்லது அந்த கிரகம் எந்த பாவத்தினுடைய அடிப்படையில் இருக்குது அப்படிங்கிற பாவ ஆதிபத்தியத்தை பொறுத்து நம்ம ஒரு கிரகத்தை வலு சேர்த்து வலுவை புரிந்து கொண்டு அது பலன் சொல்கிறோம். இன்னொரு வகையான பலம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரகங்களுடைய சேர்க்கைன்னு சொல்கிறாங்க. அப்போ சேர்க்கையை தான் யோகம்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு கிரகமும் இன்னொரு கிரகமும் சேர்ந்துருந்தால் அதை ஒரு யோகமாக குறிப்பிடுறாங்க. அப்போ சிவ ராஜ யோகம் அப்படின்னா, சிவ அப்படின்ற கிரகத்தினுடைய பேர் வந்து சூரியன், ராஜ அப்படின்னா ராஜ கிரகம் வந்து குரு. அப்போ குருவும் சூரியனும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்திருந்தால் ஜிவராஜ யோகம் அப்படின்ற பேரில் வளைக்கிறாங்க. அப்போ என்னன்னா, நீங்கள் இந்த சிவராஜ யோகம்னு நிறைய பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு யோசிக்காமல் எல்லாத்துலேயும் நெகட்டிவ் இருக்கும், பாசிட்டிவ் இருக்கும். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது யோகம் என்ற வார்த்தை, அதிர்ஷ்டம் என்ற வார்த்தை, அதாவது ஃபார்ச்சூன் அப்படின்னு புரிஞ்சுக்காமல் இது வந்து கன்ஜெக்ஷன், இணைவுன்றதை மட்டும் புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு ஜாதகத்தில் நிறைய இணைவுகள் நம்ம பார்க்கலாம். அப்போ என்னென்ன இணைவுகள் என்னென்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்குறோம். பொதுவாக நிறைய ஜாதகங்கள் இருக்கக்கூடிய இணைவுகள் அல்லது காமனாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய இணைவுகள். இப்போ நம்ம பேசுகிறோம், ஒரு நான் மருத்துவராக இருந்து பேசுகிறேன்னா பொதுவாக வந்து இப்போ டெங்கு தொற்று, மலேரியா தொற்று அப்படின்னு நம்ம பேசுகிறோம். அப்படின்னா என்னென்னா, பொதுவாக எல்லாருக்கும் இருக்கிறது, எல்லாரும் அவேர்னஸாக இருக்கணுன்ற மாதிரி சொல்கிறதுக்காக பொதுவான விஷயங்கள் பேசுகிற போல ஜோசியத்துலேயும் சில பொதுவான இணைவுகள் அப்படின்றத பார்க்க முடியுது. அப்போ பொதுவான இணைவுகள் அப்படின்னா என்னன்றதை ஒரு 4-5 இணைவுகளை இந்த வீடியோவில் பேசலாம். முதல் இணைவு சூரியன் சந்திரன் இணைவு. அப்போ சூரியனும் சந்திரனும் இணைகிறதுனா என்ன சார் அப்படின்னா, ஒரே கட்டத்துக்குள்ள சூரியன் சந்திரன்றது பார்த்தா 2 இணைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அல்லது சூரியன்லேருந்து 1, 5, 7, 9 சந்திரன் வந்தால் 2 இணைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அப்போ சூரியனும் சந்திரனும் 1, 5, 7, 9 இணைந்தால் அப்போ சூரிய சந்திர இணைவு. அப்போ சூரிய சந்திர இணைவு அப்படிங்கிறப்ப சூரியன் என்பது தந்தை, சந்திரன் என்பது சபல புத்தி, நிலையில்லாத தன்மை, ஒரு ஆசிலேஷன் மைண்டு, ஒரு நிலையற்ற தன்மை, ஒரு ஒரு தன்னை பகட்டாக காட்டிக்கிறது. அப்போ ஒரு இடத்துல நிற்காமல் ஒரு இடத்துக்கு போகிறது, சுற்றிக்கிட்டே இருக்கிறது. இந்த மாதிரி தன்னை நிலைநிறுத்தி கொள்ளாமல் தந்தை ஒரே ஆசிலேஷனாக இருப்பார். குடும்பத்தில் பொறுப்பெடுக்க மாட்டார், பொறுப்பெடுத்தாலும் வெளி இடங்களில் பொறுப்பெடுப்பார், சமூகத்துக்கு நல்லவராக இருப்பார், வீட்டுக்கு கெட்டவராக இருப்பார், இப்படின்ற மாதிரி கேரக்டரை கொண்டு வரலாம். அப்போ சந்திரன் சூரியனோட சேரும்பொழுது தாய் குடும்ப பொறுப்பெடுத்து நடத்தக்கூடிய சுச்சுவேஷன், அல்லது தாய் பொறுப்பெடுக்கிறது, தந்தையுடைய அனுகூலங்கள் குடும்பத்துக்கு இல்லாமல் போயிடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. அப்போ சூரிய சந்திர இணைவு என்ன செய்யுது அப்படின்னா, சிலருக்கு மன அழுத்தங்களை கொடுக்குது. நிறைய ஃபாரின் போகிறது, நிறைய வந்து இந்த சொந்த தொழில் செய்கிறது, அப்புறம் உணவு சம்மந்தமான தொழில் செய்கிறது, ஐடி தொழில் செய்கிறது, மருத்துவத்துறைகள் இருக்குது. இது எல்லாத்துக்குமே சூரிய சந்திர இணைவுகள் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதுக்கு அடுத்து ஒரு ஜாதகருக்கு திருமண பந்தத்துக்கு பிறகு குழந்தை ஒரு 6 மாதம் 1 வருஷம் தள்ளி போகிறது, இந்த அமைப்புகள் எல்லாமே சூரிய சந்திர இணைவுகளால் ஏற்படுது. அப்போ அப்பா அம்மாவுக்குமே 5 வருஷம் தள்ளி போயிருக்கும், நான் 6 மாதம் 7 மாதம் தள்ளி போயிருக்கும். அந்த குழந்தைக்கு சூரிய சந்திரன் இணைவு இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்குமே 5-6 மாதம் 1 வருஷம் தள்ளி போகிறத பார்க்குறோம் குழந்தை பிறகு. அதுக்கப்புறமா ஒரு சூரிய சந்திர இணைவு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சந்திரன் வலுவான குழந்தை தான் பிறக்கும் மறுபடியும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு நபருக்கு சூரிய சந்திர இணைவு இருக்குன்னா
அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து மகரம், கடகம், விருச்சிகம், ரிஷபம் இந்த ராசிகளில் பிறக்கிறத பார்க்குறோம். அப்போ சூரிய சந்திர இணைவு இருக்கக்கூடிய குழந்தைகள் மறுபடியும் தந்தையுடைய அனுகூலங்கள் குறைவாக தாயினுடைய அனுகூலங்கள் இருக்கக்கூடிய மரபுகளிலேயே பிறக்கிறது என்ற அடிப்படையில் இந்த சூரிய சந்திர இணைவு என்பது இதெல்லாம் செய்யும். அடுத்து குரு செவ்வாய் இணைவு. அப்போ குரு செவ்வாய் அப்படின்றது வந்து குருமங்கள யோகம்னு சொல்கிறாங்க. அப்போ குருமங்கள யோகம் நல்லது தானே செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக குருமங்கள யோகம் நிறைய இடங்களில் நல்லது செய்கிறது கிடையாது. அப்போ குருமங்கள யோகம் என்ன செய்யணும், வழக்குகளில் கொண்டு போய் விட்டுரும். நிறைய குடும்பங்களில் பிரச்சனை வரும்போது டிவோர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய ஜாதகங்கள் பார்த்தீங்கன்னா 2 ஜாதகத்துலையும் குரு செவ்வாய் இணைவு இருக்கும். அப்போ குரு செவ்வாய் இணைவு இல்லாமல் உங்களால் வழக்காடு மன்றம் ஏற முடியாது. அப்போ வழக்காடு மன்றம், நீதிமன்றம் போகக்கூடிய எல்லாமே, இப்போ நீதிமன்றம் யார் போகிறாங்க அப்படின்னா குற்றவாளி போகிறாங்க, வழக்கு போட்டவங்க போகிறாங்க, வாதி பிரதிவாதி எல்லாம் போகிறாங்க, ஜட்ஜு போகிறாங்க, லாயர்ஸ் போகிறாங்க. அப்போ அங்கே நீதிமன்றம் யாரெல்லாம் போகணும், அப்போ லாயருக்கும் குரு செவ்வாய் இருக்கும், ஜட்ஜுக்கும் குரு செவ்வாய் இருக்கும், குற்றவாளிக்கும் குரு செவ்வாய் இருக்கும். அப்போ நீதித்துறைக்குள் போய் வரக்கூடிய எல்லாருக்கும் குரு செவ்வாய் இணைவு இருக்கும். அதே போல் குரு செவ்வாய் இணைவு நம்பிக்கை துரோகம்ன்ற வார்த்தையை சொல்கிறாங்க. அப்போ ஒரு குருவும் செவ்வாயும் சேர்ந்துருச்சுன்னா அவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் ஏற்படும். நண்பர்களை நம்பி சூரிட்டி போடுறது, டாக்குமெண்ட் விஷயமா மாட்டிக்கிறது, யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு லீகலாக சப்போர்ட் பண்ண போய் இவங்க பணத்தை இழந்துடுறது, சட்டத்தில் மாட்டிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை செய்யும். அதே போல் குரு செவ்வாய் வந்து தொடர்ந்து ஏதாவது அறுவை சிகிச்சைகள் கொடுக்கும். சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, இந்த ஆப்ரேஷன், அந்த ஆப்ரேஷன், கையில் ஆப்ரேஷன், கண்ணில் ஆப்ரேஷன், காதில் ஆப்ரேஷன் சொல்லி அடிக்கடி ஆப்ரேஷன்களுக்குள்ள போகக்கூடிய விஷயங்களை குருவும் செவ்வாயும் செய்கிறது. அப்போ குரு செவ்வாய் சேர்ந்தால் பெண் ஜாதகத்தில் உடல் நலம் சார்ந்த விஷயங்கள் நிறைய சர்ஜரி ஆகிறது. அதுக்கப்புறமா அந்த சிசேரியன் வர்றதுக்கு எல்லாமே இந்த குரு செவ்வாய் காரணம். யாருக்கெல்லாம் குரு செவ்வாய் இருக்குதோ, குருவுக்கு 1, 5, 7, 9 செவ்வாய் இருக்குதோ அவங்க எல்லாமே சிசேரியனில் பிறந்திருப்பாங்க, அல்லது அவங்களுக்கு சிசேரியனில் குழந்தை பிறக்கும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அப்போ குரு செவ்வாய் என்பது ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு தொந்தரவை கொடுக்கறது. இதை குருமங்கள யோகம் சொல்லி பிரமாதமான யோகம், சூப்பர் யோகம் சொல்லி பேசினாலும் இதனால் நெகட்டிவ் தான் நிறைய நடக்குது. அடுத்து குரு சந்திர யோகம், இதை வந்து கஜகேசரி யோகம்னு சொல்கிறாங்க. அப்போ குருவும் சந்திரனும் சேர்ந்தா, குரு என்பது ஜாதகர், சந்திரன் என்பது அவமானம். ஜாதகர் அவமான உணர்வுகளால் பாதிக்கப்படுவார். நிறைய இந்த சின்ன பிள்ளைகளை பாலியல் துன்புறுத்தல்கள் ஆளாக்குறது எல்லாமே இந்த குரு சந்திரன் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தான் பாதிப்பு வருது. நிறைய குழந்தைகள் தனிமையில் வளர்றது, அனாதையாக வளர்றது, தாழ்வு மனப்பான்மை வளர்றது, தாத்தா பாட்டி வீட்டில் வளர்றது, ஹாஸ்டலில் வளர்றது, இது மாதிரி தனிமையில் வளரக்கூடிய குழந்தைகளுக்கும் இந்த குருச்சந்திரன் நினைவை பார்க்கலாம். அப்போ குருச்சந்திரன் நினைவு என்பது தாழ்வு மனப்பான்மை, அவமான உணர்வு, அதே மாதிரி உடம்பு குண்டாவது எல்லாமே குருச்சந்திரன் தான். அப்புறம் நீங்கள் பார்த்த 3 இணைவுகளையும் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில், உங்களுக்கு தெரிந்த ஜாதகத்தில், உங்களுக்கு புரிந்த ஜாதகத்தில், ஒருவேளை நீங்கள் ஜோசியராக இருந்தால் உங்களுக்கு வரக்கூடிய ஜாதகங்கள் எல்லாம் பொருத்தி பாருங்கள். அதுக்கான நீங்கள் பார்த்துட்டு அதில் ஏதாச்சும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, ஆமாம் சார் சரியாக இருக்குது அப்படின்ற உங்களுடைய தகவல்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீட்டில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஜோதிடன் ராஜநாடி காப்பா.